மதியழகன், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் காவல்துறை, இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நீதிமன்றம் பல்வேறு விமர்சனங்களையும் கண்டனங்களையும் கேள்விகளையும் எச்சரிக்கைகளையும் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த வழக்குகளை பல உண்மைகளை மறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட 5 காவலர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது, அதனாலதான் இது போன்ற விசாரணையை முன்னெடுத்ததா வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்கக்கூடிய காவலர்களுடைய உறவினர்களும் சில விஷயங்களை முன்வைத்திருக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய டிஎஸ்பியும் சரி, எஸ்பி மீதும் சரி நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்றதையும் நீதிமன்றம் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. சஸ்பெண்ட் தானே செய்திருக்கணும், நீங்க ஏன் சஸ்பெண்ட் செய்யல அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும் நிலையில டிஎஸ்பி மீது பணியிடை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எஸ்பி காத்திருப்போர் பட்டியலுக்கு தான் மாற்றப்பட்டிருக்காரு. அரசு தரப்புல இருந்து இதுக்கு ஏதேனும் பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கா? அது போன்ற ஒரு உரிய விளக்கம் எதுவும் அளிக்கப்படவில்லை. ஆனால் இந்த விவகாரத்தில் டிஎஸ்பி தனது அதிகார துஷ்பிரயோகம் செய்திருப்பதாக நேரடி சாட்சிகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அவர் பேரம் பேசினார். அது மட்டும் இல்லாமல் அந்த டிஎஸ்பியினுடைய நேரடி உத்தரவுக்கு கட்டுப்பட்ட ஒரு நபர், அந்த தலைமை காவலர் தான் இந்த வழக்கில் விசாரணை அதிகாரி. அதாவது அவர் டிஎஸ்பி அலுவலகத்தில் இருந்த ஒரு நபர் இந்த சம்பவத்தை விசாரித்து இருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சம்பவம் நடந்த போது எஸ்பி காவல் நிலையத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது எதுவும் தற்பொழுது வரை உறுதியாக நிரூபிக்கப்படவில்லை. அது வெறும் ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. டிஎஸ்பி பணி நீக்கம் என்பது கூட இந்த வழக்கு இன்று பிற்பகல் விசாரணைக்கு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் அவர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். ஆனால் எஸ்பி காலையிலேயே காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். ஆனால் நீதிமன்றம் அதையும் கேள்வியாக இருக்கிறது. எஸ்பியை ஏன் பணியிடை, அதாவது சஸ்பெண்ட் செய்யாமல் எதற்கு காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றினீர்கள்? அவர் இந்த வழக்கை சந்திக்கும். இப்படி ஒவ்வொருவராக அனைவரையும் இந்த காத்திருப்பு பட்டியலுக்கு வைத்து இந்த வழக்கை நீர்த்து போக செய்வதாக மனுதாரர்கள் தரப்பிலும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. ஆனால் அந்த எஸ்பி சஸ்பெண்ட் தொடர்பாக தற்பொழுது வரை நீதிமன்றம் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை. இந்த நிலையில் இந்த வழக்கில் அந்த ஒரு நீதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் விசாரணையை மேற்கொள்ள உள்ள மாவட்ட நீதிபதியிடம் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அதாவது ஜான் சுந்தர்லால் சுரேஷ், மதுரை மாவட்ட நீதிபதி, இவர்தான் இந்த வழக்கை விசாரணை செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அவரிடம் இந்த வழக்கு சார்ந்த அனைத்து ஆவணங்களையும் தடயங்களையும் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் விசாரணை மேற்கொள்ள உள்ள மாவட்ட நீதிபதியிடம் வழங்க நீதிபதிகள் தற்பொழுது தங்களது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சிபிஐக்கு மாற்ற தயாராக இருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருந்தாலும் கூட அது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக பதில் தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு தற்பொழுது நீதித்துறை விசாரணையாக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் அந்த மாவட்ட நீதிபதியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள்.